கோவத்த யார்ட்ட படணும்னு ஒரு இது இருக்குங்க. கோவத்த பெத்த பிள்ளைங்க தாய் தகப்பன்ட்ட காட்டுறாங்க. தாய் தகப்பன் பெத்த பிள்ளைங்கள்ட்ட காட்டுறாங்க. அ யார்ட்ட காட்டணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அது மட்டும் இல்லாம, கணவன் மனைவிட்ட காட்டுறாங்க. மனைவி கணவன்ட்ட காட்டுறாங்க. இது மாரி நம்மளுடைய உறவுக்குள்ளேயே கோவத்த காட்டிக்கிட்டு இருக்கோம். அது எந்த விதத்தில நியாயம்? நம்ம உறவு தானே! அப்ப நீங்க அந்த இடத்துல பொறுமையா தானே இருக்கணும். பொறுமையா தானே பேசணும். ஒரு அப்பா, அம்மா இருக்காங்கன்னா, ஒரு புள்ள மார்க்கு கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கு. உடனே அடுத்த பிள்ளையோட "இங்க பாரு அவங்க வூட்டு பிள்ளை எப்படி படிக்குது, உங்க வூட்டு பிள்ளை எப்படி படிக்குது, நீ இப்படி பண்ற, அப்படி பண்ற" அப்படின்னு அந்த குழந்தை மேல அப்படியே கோவத்த காட்டுறது. கொட்டிட்டு "நீ என்ன படிக்கிற?" அப்படிங்கிறது. ஏன் அந்த பிள்ளைகிட்ட "நீ அடுத்த தடவ நல்லா படிச்சு, நல்லா வா" அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்ற அளவுக்கு பொறுமை கிடையாது. நம்ம பிள்ளையும் நல்லா முந்தணும். அடுத்த வீட்டு பிள்ளைய முந்தணும். அப்படின்னு தான் நினைக்கிறாங்க பேரண்ட்ஸ் அதிகமா இருக்குதே ஒழிய, அடுத்த வீட்டோட இணைச்சு நம்ம பிள்ளைய மட்டம் தட்டி கோவப்படுத்தி நம்ம பேசுறாங்க. அது எந்த விதத்தில நியாயம்? அடுத்தது நான் கேட்குறேன், கணவன் மனைவிய கோபப்படுத்துறது. எப்படி? போயிட்டு காய் வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்க, அந்த கடைக்கு போங்க, இந்த கடைக்கு போங்கங்கிறான். போயிட்டு வர மனுஷன என்ன காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இலை பழுப்பா இருக்கு. இப்படி மனுஷன் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வர்றதே பெரிய விஷயம். அவர்கிட்ட இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொன்னா, எவ்வளவு கோவப்படுத்துற விஷயம். இப்படி கோவப்படுத்துறீங்க. அடுத்தது கணவன்க மனைவியை எப்படி வெறுப்பேத்துறாங்க. எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி மனைவியை மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. மனைவியை திட்டி மனைவிட்ட கோபத்தை காட்டி அவங்கள வெறுப்படைய வச்சு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. இது மாதிரி உறவுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும் நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க. அந்த கோபத்தெல்லாம் எங்கே காட்டணும்? வீதியில் ஒரு தாறுமாறா வண்டி ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் படுத்துகிறான் பாருங்களா, அவங்கள்ட்ட சட்டையை பிடிச்சி உங்கள் கோபத்தை காட்டுங்க. அது மாதிரிலாம் காட்ட மாட்டேங்கிறீங்க. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, அந்த இடத்துல கோபத்தை காட்டுங்க. அது பாராட்டலாம். சொந்தத்துக்குள்ளேயும் உறவுக்குள்ளேயும் நட்புக்குள்ளேயும் கோபத்தை காட்டி என்ன பண்ணுறோம்? இந்த இடம் கோபம் காட்டுற இடம் கிடையாது. அநியாயம் நடக்கிற இடத்துல கோபத்தை காட்டுங்க, நாட்டுக்கு நல்லது. என்ன அதிலலாம் கோபத்தை காட்டாமல் இங்கே குடும்பத்தில் காட்டுறீங்களே, உறவுகளில் காட்டுறீங்களே, இதெல்லாம் என்ன